அப்போது அவர்கள் நான் விட்ட 2 வரியை அவர்கள் மேல் எடுத்து கொடுத்து அதை பாடிக்கொண்டும், சரி எல்லாம் திருவருட் செயல், இரு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணுமே நம்மிடம் பேசல. அதற்குள்ள அங்கேருந்து வந்து எல்லாம் அ சாவிகள் இதுகள் எல்லாம் சரியா இருக்கணும். அங்கேருந்து பல தூதுவர்களை அனுப்பி நம்முடைய இங்கே இருக்கக்கூடாது என்று பலமுறையும் அவர்கள் அ சிதைக்க பார்த்தார்கள். ஆனால் மகா சந்நிதானம் அவர்கள் எந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளின் மீது கருணை கொண்டிருந்தார்கள் என்பது அப்போதுதான் அறிய முடிந்தது. உங்களுக்கு நீ எப்படி எனக்கு தலைமை பிள்ளையோ, அதேபோல ஞான தீட்சை ஆனதுனால, இவரும் நமக்கு தலைமை பிள்ளை தான். அப்படின்னு சொல்லிட்டு சன்னியானம் இருக்க வைத்தார்கள். ஒரு 17/12/1999 வந்தேன். அந்த ஒரு மாதமும் இங்கே தான் இருந்தேன். அப்புறம் சன்னிதானம் 31ஆம் தேதி இரவு என்ன திருநெல்வேலியிலேருந்து கார் கொண்டு வர சொல்லி, திருநெல்வேலி தட்சிணம் பிற்காவுக்காக அனுப்பி வைத்தார்கள். நான் அங்கே 1/1/2000 அங்கே போய் திருநெல்வேலி மடத்தில் சேர்ந்தேன். அங்கே திருநெல்வேலி மடத்தில் இருக்கின்ற போது தான் குஜராத் பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பத்திற்கு பல நிலைகளில் எல்லோரும் உதவி செய்தார்கள். அப்போது நானும் சங்கரானந்தா சாமிகள், சாரதா கல்லூரி அவர்களும், மாவட்ட ஆட்சியருடைய துணைவியார் மூவரும் சேர்ந்து உண்டியல் எடுத்து வீதிகள் தோறும் வசூல் செய்து அங்கே அனுப்பினோம். பழைய துணிகள் இவைகளெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்த உடனே மடம் முழுவதும் குவிந்திருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேரேஜ் முழுவதும் அனுப்பி 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணமும் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தது. அன்றைய நாள் எல்லாம் தருமபுர ஆதீனம் குஜராத் பூகம்பத்திற்கு பெரும் நிதி பொருள்கள் போட்டு 30 லட்சத்துக்கு மேலே அவங்க காட்டியதுனால தருமபுர ஆதீனம்னு போட்டிருந்த உடனே அது காசிவாசி அங்கேருந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து சன்னியானத்திட்ட முறையிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, எப்படி என்னன்னு என்னங்க பத்திரிக்கைக்காரனுக்கு தெரியுமா, அதோட அவன் பேட்டி கொடுத்துருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சன்னியானம் ஒரு வாரம் அந்த சமாளித்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பல முறைகள்லையும் இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட மகா சன்னிதானம் அவர்களும் அதன் பிறகு அங்கிருந்து நான் குரு பூஜைக்கு இங்கே வந்திருந்தேன் அந்த ஆண்டு வைகாசி மாதம். அப்போது அவர்கள் இங்கே உள்ள காரியஸ்தரிடம் சொல்லி, நான் தம்பிரான் இருந்தால் நான் குரு பூஜைக்கு வரமாட்டேன் என்று காசிவாசி அவர்கள் கடுமையாக சொல்லிவிட்டார்கள். அதனால் மகா சன்னிதானம் அந்த செய்தியை தான் வாங்கி கொண்டு எப்போதும் அவங்ககிட்ட அது ஒரு பெரிய பழக்கம். எவ்வளோ கடுமையான விஷயம் இருந்தாலும் அவங்க ஆற போட்டால் அதில் ஏதேனும் ஒரு மாற்றம் வரும் என்பது அவர்களுடைய அந்த குணம். அந்த வகையில் அவர்கள் அதை பற்றி நம்மகிட்டையும் சொல்ல ஒன்றும் சொல்ல, ஆனால் நம்மளை காரியஸ்தர்கள்லாம் நம்மளை பார்க்கின்ற பார்வையிலேயே ஏதோ ஒன்று உள்ளார நகழ்கிறது என்பது என்னால் உணர முடிந்தது. காலையில் வழக்கம் போல் குரு பூஜைக்காக நாங்கள் மேல குருமூர்த்தம் வழிபாட்டிற்கு சவாரி பல்லாக்கில் சன்னியானம் செல்வார்கள். அதில் கூட சென்றிருந்தேன். ஒவ்வொரு சன்னதியாக நம்மை கூப்பிட்டு எப்போதும் அங்கே ஞான தீட்சை ஆனவர்களுக்கு மட்டும்தான் விபூதி கொடுப்பார்கள், இலை விபூதி கொடுப்பார்கள். அன்றைய காலையில் வேறு யாருக்கும் அங்கே விபூதி கொடுப்பது மடத்தும் பழக்கம் இல்லை. அதில் அப்போது சாமிநாத தம்பிரான், மகாலிங்க தம்பிரான் 2 பேர் இருந்தார்கள். அடுத்து எனக்கு கொடுத்தார்கள்.